ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மதுரை விலாக் தான் பார்க்க போறோம். மதுரையில இருக்கிற தெப்பக்குளத்த சுத்தி இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் விலாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை நீங்க மதுரை போறீங்க அப்படின்னா, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் மறக்காம வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சௌராஷ்டிரா மக்கள் பண்ற அந்த போலி, வடை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து கார் பார்க் பண்ணிட்டு, அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போற மாரி தான் இருக்கும். பிகாஸ் தெப்பக்குளம் சைடு வந்து நீங்க கார், வண்டி இதெல்லாம் பார்க் பண்ண முடியாது. நாங்க போனது வந்து டியூஸ்டே நைட் ஒரு 7:45க்கு அப்புறம் தான் நாங்க வந்து அங்க போனோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளுமே வந்து தெப்பக்குளம்ல ரொம்ப க்ரௌடா இருக்கும். 2 வீலர்ஸ் அப்புறம் கார் பார்க்கிங்லாம் சுத்தமா அங்க பண்ணவே முடியாது. என்ட்ரி கூட க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஒன்லி வந்து நீங்க நடந்து போயிட்டு வர்ற மாரி தான் இருக்கும். அங்க ஃபுல்லா வந்து பார்க்கிங்லாம் க்ளோஸ் பண்ணிருவாங்க. மண்டே டூ தர்ஸ்டே மட்டும் தான் அங்க பார்க்கிங் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சாட்டர்டே, சண்டே ரொம்ப க்ரௌடா இருக்கும். வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இங்க யூசுவலா வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்ததும் குல்ஃபி. இவங்க கிட்ட வந்து எல்லா விதமான குல்ஃபியும் இருக்கும். ஒரே ப்ரைஸ்ல தான் நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் குல்ஃபி வச்சிருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்க கிட்ட குல்ஃபி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க அன்னைக்கு வந்து ஒரு பிஸ்தா குல்ஃபி, கோகனட் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி தான் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தெப்பக்குளமுக்கு ஆப்போசிட் அப்படியே ஒரு கோவில் உங்களுக்கு இருக்கும். முக்தீஸ்வர டெம்பிள் ஒண்ணு இருக்கும். அப்படியே ஆப்போசிட் தான் பாருங்க. நீங்க கோவிலுக்கு போறதா இருந்தா கோயிலுக்கு கூட போலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த தெப்பக்குளத்த சுத்தியே வந்து நெறைய கடைகள் வரிசையா உங்களுக்கு இருக்கும். குல்ஃபி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த தென்னங்குருத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மதுரைக்கு வந்தா அந்த தென்னங்குருத்து மறக்காம வாங்கி சாப்பிட்டுருவோம். அ என் பையன் வந்து அந்த தேங்காய் பூ இருக்கு இல்லையா? அத கேட்டுட்டே இருந்தான். "அது எனக்கு வேணும் வாங்கி குடுங்க" அப்படின்னு. பட் நாங்க போன நேரத்துல அந்த தேங்காய் பூ ஒண்ணு கூட அ ஒரு கடைகள கூட பார்க்கவே முடியல. தென்னங்குருத்து சாப்பிட்டு அப்படியே பக்கத்துல வந்து வடை போட்டுட்டே இருந்தாங்க சூடா. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் போலி கடைக்கு பக்கத்துலயே போலி கடை இருந்துச்சு. இங்க பார்க்குற முக்காவாசி பீப்பிள் வந்து சௌராஷ்டிரா பீப்பிள் தான். ஸோ அவங்க வந்து அந்த வடையும், போலியும் வந்து பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து மதுரை பக்கம் வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்க கிட்ட வந்து போலியும், வடையும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க கிட்ட வந்து போலியும் வாங்கிட்டு, என் பையன் கொஞ்சம் ராட்டினத்தில போணும், நான் வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னான். அதனால வந்து ராட்டினத்த தேடி போயிட்டே இருந்தோம். ஸோ அப்பதான் இந்த ஸ்விங் வந்து புதுசா தெரிஞ்சுச்சு. புதுசா வந்திருக்கும் போல. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு வந்தப்போ இந்த ஸ்விங் எல்லாம் இல்ல. ஸோ இந்த ஸ்விங் பார்த்ததும் என் பையன் ஒரே குஷியாயிட்டான். நான் போறேன் அப்படின்னு. ஸோ என் அம்மா, என் பையன், அப்புறம் என் மாமா பொண்ணு. அவங்க 3 பேர் தான் போயிருந்தாங்க. பசங்கள கூட்டிட்டு வந்தா நல்லா வந்து டைம் பாஸ் ஆகும். நீங்க மாலுக்கு போற மாரி தான். மாலுக்கு போனா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது இல்லையா? ஸோ அதே மாரி இந்த தெப்பக்குளம் சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ளே பண்றதுக்கு நெறைய இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்க வந்து பசங்கள ஜாலியா வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கலாம். பசங்க விளையாடுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கும். என் பையன் வந்து அந்த ஸ்விங்கும், அப்புறம் அந்த பெரிய ராட்டினத்தில ஏறணும் அப்படின்னு சொன்னான். அதில போயாச்சு. பாருங்க வரிசையா 2 பக்கமும் ஒரு சைடு ஃபுல்லா வந்து உங்களுக்கு இந்த மாரி ப்ளே பண்ற மாரி, பசங்க வந்து விளையாடுற மாரி வரிசையா உங்களுக்கு இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஃபுல்லா வந்து நீங்க சாப்பிடுற மாரி, ஸ்ட்ரீட் ஃபுட் நெறைய வரிசையா இருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்டின்னா இன்னும் நெறைய கூட்டம் இருக்கும். அந்த திருவிழா மாதிரி ஒரு எஃபெக்ட்ல தான் இருக்கும். அந்த 3 நாளுமே பயங்கரமா இருக்கும். ஸோ நாங்க போனது டியூஸ்டே அப்படிங்கிறனால கூட்டம் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஸோ ராட்டினத்தில போயிட்டு அப்படியே வந்து நடந்துட்டே இருக்கும்போது என் பையன் அந்த பூபா டீ பூபா டீ அப்படின்னு பார்த்துட்டான். எனக்கு அது வந்து வேணும். நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத வாங்கி ஒண்ணு ட்ரை பண்ணான். அம்மா பண்ற இந்த சாக்லேட் மில்க் ஷேக் மாரி தான் இருக்கு. அ ஒண்ணும் ஸ்பெஷலா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அத ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணோம். நார்மலா சாக்லேட் மில்க் ஷேக் குடிக்கிற மாரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஸ்பெஷலா சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெருசா கிடையாது. ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் டாய்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அங்க போனீங்க அப்படின்னா. அப்புறம் வந்து என்னோட ஃபேவரெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் பன். என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அ அதையுமே வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. அ ரெகுலரா வந்து நாங்க தெப்பக்குளம் வந்தா இவங்க கிட்ட தான் பட்டர் பன் வாங்குவோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒவ்வொரு கடைகள்ல ஒவ்வொன்னு ஸ்பெஷல். இவங்க கிட்ட வந்து இந்த பட்டர் பன் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்க கிட்ட வந்து பட்டர் பன் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த புதுசா தோசை ஹவுஸ்ன்னு ஒரு கடை வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க வர்றப்போ இந்த கடை இல்ல. மேபி இப்ப தான் வந்து வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்தோம்னு நெனைக்கிறேன்.
அப்போ இந்த கடையெல்லாம் கிடையாது. பட் நாங்கள் தோசை ட்ரை பண்ணல. அடிக்கடி தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தோசை வந்து ட்ரை பண்ணல. எனக்கு வந்து இந்த ரோட் சைட் காளான் இருக்கு இல்லையா, அது வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்த மதுரை சைடு வந்தால் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தெப்பக்குளம் சுற்றிலுமே வந்து இந்த மாதிரி நிறைய கடைகள் உங்களுக்கு வந்து இருக்கும். காளான் மசாலா கடை எங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தோம். கடைசி அங்கே கண்ணில் பட்டுருச்சு. இங்கே தான் நாங்கள் வந்து காளான் மசாலா வாங்குவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 காளான் மசாலா வாங்கி நாங்கள் 5 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றதுனால நல்லா இந்த சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. காளான் மசாலா சாப்பிட்டு ஃபைனலாக வந்து என் பையன் ஒரு லெமன் சோடா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் அவனுக்கு லெமன் சோடா வாங்கிட்டு, எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மொஜிட்டோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆச்சே குடித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று வாங்கினேன். என்கிட்ட இருந்து என் பையன் வந்து அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் வந்து மதுரைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தெப்பக்குளம் வந்து உங்கள் பசங்களோட நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு சொன்ன இந்த கடைகள்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.